அபிராமி. ஏய், குழந்தை விஷயத்துல விளையாடாதடி. அம்பிகாங்கடி. அவள என்னமா நான் கத்தி வச்சிராமே பேசுறேன். ஏய், ஓடி விடு. ஓடி. ஏய் கையில பொறுமையா கேளு. என்னயா? என்னடி? என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற? வீட்ல இருக்கிற குழந்தை எங்க போகுது எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்காம வேற என்னடி பண்ற வீட்ல? யோ, நல்லாவே கேட்டியா என்கிட்ட கேள்வியா? இந்த வீட்ல யார் யாரு எப்பப்போ எங்கங்க போயிட்டு வராங்கன்னு பாத்துட்டு இருக்குதான் என் வேலையா? இந்த வீட்ல நான் என்ன வாட்ச்மேன் உத்தியோகமா பாத்துன்னு இருக்கிறேன்? கொட்டிக்கிற நேரம் தானே எங்காவது விளையாடுனுங்க வந்து சேர்ந்துரும் போ. ஏய் அம்மா அடியே என்ன அடி உனக்கே இது நல்லா இருக்குதா? நாங்களே வெளிய போன கோயிந்த இன்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டு நிக்கிறோம். நீ இப்படி இருக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அந்த பொண்ணுக்காக தான் ஆத்தாலும் புள்ளியுமா ஹோல்சேல்ல கவலைப்பட்டு நிக்கிறீங்களா? இந்த லட்சத்துல நான் வேற கவலைப்படணுமாக்கா? ஏம்மா, இவகிட்ட பேசினா எனக்கு கொலவெறி தான் அதிகமாகும். நான் அம்பிகா பாப்பா எங்க இருக்கான்னு தேடிட்டு வரேன். நீ வீட்டை சுத்தி கோவில் கிரவுண்டு கிரவுண்டு எங்க இருக்கான்னு பாத்துருவா. மவுள வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. நேரம் மோர்ச்சினே இருடா. வா போய் ஏதாவது சமையல் பண்ணுப்ப. நீ போய் தேடு. வாங்க ரெண்டு பேரும் எங்கயாவது போய் தொலைங்க. நானாச்சும் இந்த வீட்ல நிம்மதியா இருக்கிறேன். இது உங்க வீடா? இல்லம்மா, இது என் ஃப்ரெண்டோட வீடு. ஒரு சின்ன வேலை இருக்கு, பாத்துட்டு போயிடலாம். வா. சரி. வா. வாமா. வா. இங்க உட்காரு. இரு வந்துடுறேன். இந்த தண்ணிய குடி. நீ இங்கே உட்காந்துரு, நான் என் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? வாக்கா. மணிக்கம் அக்கா எங்க? அக்கா உள்ளதாங்குது. ஆமா, நீ போன்ல சொன்ன உருப்படி தானா? கத்தி பேசாத. நீ போய் அவகிட்ட பேசி காரியத்தை கெடுத்துறாத. டீல் முடியற வரைக்கும் நீ பேசாம இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? நீ எனக்கு ஆர்டர் போற அளவு கலந்துட்ட. ஏய், உள்ள ஒருத்தனுக்கு ரைடு நடக்குது, நீ பார்த்து போ. ஓ சரி சரி சரி. புதுசா ஒரு பாட்டி பிடிச்சிட்டு வந்திருக்கா. நமக்கு நல்ல துட்டு தான். ஏண்டா நீ போல? கால் வலிச்சுது. அன்னைக்கு கை வலிச்சுது, இன்னைக்கு கால் வலிக்குதா? அது எப்படிடா உனக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டா வலிக்குது? உண்மையா வலிக்குதுக்கா? நம்புறேன். இப்பவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கிக்கலாம். டேய், கத்தி எடுத்துட்டு வா. கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். தொட்டாலே ரத்தம் வரணும். சரிக்கா. கத்தி எதுக்குக்கா? பயப்படாத, இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான். பாவம், நீ எவ்வளவு நாளைக்கு தான் கை கால் வலியோட கஷ்டப்படுவ? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், டேய், டேய். உனக்கு எதுக்குடா கஷ்டம்? கையும் காலும் உடம்புல இருந்தா தானே உனக்கு வலிக்கும். அதை எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல பாரு. அதோட நீ உருண்டை உருண்டை தொழில் செஞ்சேன்னு வச்சுக்க, பாக்குறவங்களுக்கு பரிதாபமும் வரும், எனக்கு பணமும் வரும். டேய், எங்கடா கத்தி? அக்கா வேணாக்கா, என்ன விட்டுருங்கக்கா, நான் இனிமே வேலைக்கு போறேன்க்கா. அக்கா 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 வேணாக்கா. அக்கா 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 கொண்டா. அக்கா அக்கா வேணாக்கா. அக்கா அக்கா வேணாக்கா. அக்கா வேணாக்கா. அக்கா வேணாக்கா. யானை எலிய நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன்.
கொசு மாதிரி இருந்துகிட்டு இந்த குருவம்மா கிட்டயே வேலையை காட்டுறியா நீ? அக்கா அக்கா வேணாக்கா, இனிமேட்டு நான் வேலைக்கு போறேன்க்கா. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா அக்கா இதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். அக்கா அக்கா வேணாக்கா. திரும்பவும் இதே மாதிரி பிரச்சனை பண்ண வேணாக்கா. சோறு திங்க கையும் இருக்காது, ஓடி போக காலும் இருக்காது. டேய், என்னக்கா? இவனை இழுத்துட்டு போய் கோயிலாண்ட விட்டு வா. எந்த கோயிலக்கா? ஐயோ, இவன் வேற. அந்த அம்மன் கோயிலாண்ட விட்டு வா. சரிக்கா. டேய் வாடா. அக்கா வணக்கம்க்கா. ஆ, ஆ. வா மாதவி, என்ன ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் ஆளவே காணோம்? உருப்படி இல்லாம வந்தா உனக்கு பிடிக்காதேக்கா. பரவாயில்லையே, என்னை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறியே. ஆமா, எங்க நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு? உள்ளதான்க்கா உட்கார வச்சுட்டு ஆ, வந்திருக்கேன். சரி வா பார்க்கலாம். வாக்கா. இந்த பொண்ணா? இதான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். ம். பாப்பா, உன் பேர் என்னம்மா? அம்பிகா. சாப்பிடுறியா? வேணாம். ஏன்? இல்ல பரவாயில்ல. பசிக்கலையா? ம் இரு வரேன். ஆ? ம். எங்க புடிச்ச? உருப்படி எப்படிக்கா? ஓகே ஓகே. பொண்ணு உள்ளூரா வெளியூரா? உள்ளூர் உருப்படினா உனக்கு கொடுப்பேனாக்கா. பொண்ணுக்கு ஊரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல. அம்மா அப்பா யாரும் கிடையாது. நீ கண்ணை தோண்டினாலும் சரி, கைய காலை எடுத்தாலும் சரி, ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு பையன் வரமாட்டான். பிரச்சனையே இல்லாத பீஸு. அப்போ இங்கே தொழில இறக்கலாங்கிற? தாராளமா. இந்த பொண்ணு மட்டும் அழுது அழுது தொழில் செஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ கலெக்ஷனை அள்ளிக்கலாம். கலெக்ஷனை பத்தி பேசி கமிஷனை ஏத்திலான்னு பாத்துறாத. மாணிக்கங்கிட்ட சொல்லி இருக்கிறேன், குடுக்கறத வாங்கிக்கின்னு போ. ஏங்கா, வழக்கமா குடுக்கறத விட மேல கொஞ்சம் போட்டு கொடுக்கா. சூப்பர் உருப்படி கொடுத்துருக்கல்ல. பர்ஃபார்மன்ஸ பாத்துட்டு போட்டு குடுக்கறேன், போ போ. சரி சரி வரேன்க்கா. போங்கறல. போலாமாக்கா? இல்ல, அக்காவுக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்து உன்னை கூட்டு போறேனே. அக்கா நீ பயப்படாத, இங்கேயும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நான் சீக்கிரமா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? சரி. உட்காரு, நான் வந்துடுறேன், என்ன கவலைப்படாத. புசங்காரம் விட்டு ஓனப்போ கூட இந்த கேவி இவ்வளவு அழுவு அழுதுருக்காது போல. அந்த பொண்ணுக்கும் அன்றைக்கு இம்மா அழுவுது. அத்தா மகுமாயி, எங்க பொண்ணு அம்பிகா எப்படியானு வந்துடணும். வேலு வீட்டுக்கு வர சொல்ல அம்பிகாவோட தான் வரணும். அத்தா, அப்படி மட்டும் அந்த புள்ள வந்துருச்சுன்னா உனக்கு புடவை வாங்கி சாத்துப்படி செய்யறோம். இப்ப இன்னத்துக்கு இப்படி உட்காந்து ஒப்பாரு வச்சுக்கிற? இந்த வீட்ல என்ன ஏவா ஊந்து போச்சு? இப்படியே ஆயுது நின்று வச்சுக்கோ. அப்பாலிக்கு அவள் தான் சொல்லிட்டேன், மனுஷன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? என்னடி நீ என்ன பேசி நிக்கிற? பாவி மவள, நீ என்ன பொம்பளையாடி? பொம்பளையாடி? பொம்பளைங்கன்னா இறக்க மனசு இருக்கணும். உனக்கு மாத்திரம் என்னத்துக்குடி அந்த கடவுளை கல்லா படிச்சுக்கிறான்? இரும்பு மனுஷடி உனக்கு. அடியே, அடியே, நீ பெத்த பொண்ணு மட்டும் இப்படி காணாம போயிருந்தா நீ ஐவாம இருப்பியாடி? நான் பெத்த பொண்ணாண்டா உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிருந்திருப்பேன். எவ்வளவு பெத்த பொண்ணுக்காக நான் என்னத்துக்கு அழுணும்? ஐயோ 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 ஐயோ, எல்லாரையும் தான் சொந்தமா நினைக்கிற என் புள்ள எங்க? உன்னை பத்தி ஏன் நினைக்கிற சுயநலவாதி நீ எங்க? சத்தியமா சொல்றடி,
நெசமா சொல்றேன், என் புள்ளைக்கு ஏத்த பொஞ்சாதி நீ கிடையாது. கேள்வி நீ இப்படியே பேசணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். என்ன இப்படியே பேசி என்ன மறுபடியும் இந்த வீட்டை விட்டு தத்தலாம் நினைச்சிட்டீங்களா? வேலு வேலு, அம்பிகை கட்சிக்கினாடா? எங்கடா அவ? எங்க? ஓ, பாட்டி திட்டுவேன்னு சொல்லி வெளியவே ஒளிஞ்சுக்கினாளா? இரு, நானே போய் இட்டுக்கின்னு வரேன். அம்பிகா, அம்பிகா, எங்கடா எங்கடா வேலு? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டம்மா. அவ ஃப்ரெண்டு வீடு, ஸ்கூலு, கோவிலு ஒரு இடம் கூட பாக்கி விடலம்மா. அம்பிகா எங்க போச்சுன்னே தெரியலம்மா. நாடா வேலு, இப்படி சொல்லிக்கினியடா. எங்கனாலும் தேடி கண்டுபிடிச்சு இட்டுக்குன்னு வருவேன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். என்ன ஏமாத்திட்டியடா. ஏம்மா ஏம்மா ஏம்மா, என்னை பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. எல்லா ஏரியாவிலயும் நம்ம ஆட்டோக்கார பசங்க இருக்கிறாமா, அவங்களாண்ட நான் அம்பிகா பத்தி சொல்லி வச்சுக்கிறேம்மா. கண்டிப்பா அம்பிகா யாரு கண்ணியாவது மாட்டுவாம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இல்லடா, என்னால முடியலடா, முடியல. ஐயோ, அப்படியே என் நெஞ்சு அடைச்சிரும் போல இருக்குது. ஏண்டா வேலு, யாரானும் அந்த குழந்தைய ஏமாத்தி இட்டுன்னு போயிருப்பாங்களாடா? இல்ல நம்ம கையில கோச்சின்னு அதுவா போயிடுச்சாடா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஐயோ, என் மனசுக்குள்ள தப்பு தப்பா என்னென்னமோ தோணிக்குதே. அம்மா அம்மா அம்மா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆயிடாதம்மா. அம்பிகா பத்திரமா தாம்மா இருப்பா. அந்த கர்மத்தை தான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லின்னு கிடக்குறேன். நான் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, நான் போல மீனே கிடக்குறாங்க. இந்த படி ராத்திரி கூட அந்த பிள்ளைங்க வரலனா இன்னாடி என்ன பண்றது? தொலைஞ்சதுன்னே தலை முடிக்கிட்டு கம்முனு ஏய், கிடக்கு. பாவி, சீ, உன் கூட என்னடி பேச்சு? ஏமா இப்ப புரியுதா அம்பிகா பாப்பா எப்படி காணாம போச்சுன்னு? இந்த கழுதை ஏதோ சொல்லி தொலைச்சிருக்கா. அத்தை தாங்க முடியாம தான் பாவம் அது பாப்பா எங்கேயோ பூடிச்சு. ஆமாயா, ஆமா, அம்பிகாவை நான் தான் ஊட்ட விட்டு வெளில தோத்துனேன். இப்ப என்னங்கற இந்த வீட்டுக்குள்ளார வந்த அபிராமியா எங்கேயோ போட்டா, அவ இஸ்திரம் வந்த அம்பிகா மட்டும் இங்க என்னத்துக்கு இருக்கணும்? இவள கூட சேர்த்துக்கிட்ட பாவத்துக்காக தான் இப்ப அபிராமி கம்பி எண்ணிட்டு இருக்கா. நமக்கே என்ன ஆக போதோ ஏதாவது ஆக போதோ நானே பதறி போய் கிடந்தேன். நல்ல வேலை சனி அதுவா வீட்டை விட்டு ஓடி போச்சு. அதுக்கு மனுஷாடி நீலா, உன்னாலாம் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கடி. நம்ம வீட்டை சுத்தி இந்த ஒரு நாய் காணாம போனா கூட அதுக்கு என்ன ஆச்சோன்னு அப்படியே மனசு கடந்து அடிச்சுக்கண்டி. நம்ம கூடவே கொஞ்ச நாள் இருந்த தேவதிரி அந்த குழந்தை, அவ காணாம போனதுல உனக்கு கவலையே இல்லனா? சீ, நீலாம் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லடி. இப்படி புள்ள பாசமே இல்லாதனாலதான் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கலடி. அங்க சுத்தி இங்க சுத்தி நீ இததான் சொல்ல வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்யா. தினம் இதே வார்த்தையால என்ன கொல்றதோட நிஜமாவே என்ன கொன்னுடு. வாய மூடுறி. ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல, விதி நம்மள இப்படி சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்ன கொண்டு அந்த பாவத்தை சேர்த்துக்க சொல்றியா? டேய் டேய் வேலு வேலு, வாணாண்டா வாணா, அவளோட மல்லுக்கு நிக்காத. எப்படியான அம்பிகாவை கண்டுபிடிக்கிற வழிய பாருடா. ஐயோ ஐயோ, நாளைக்கு அந்த அபிராமி பொண்ணு ஜெயில இருந்து வந்து, ஏமா நீங்கெல்லாம் இருக்கிறீங்களே, நீங்கெல்லாம் நல்லா பாத்துக்குவீங்களேன்னு தானே அந்த பொண்ணை உங்களாண்ட விட்டுட்டு போனேன். நான் நம்பி இருந்தேனே, இப்படி நீங்களே பண்ணிட்டீங்களே, இப்படி ஆயி போயிடுச்சே, என்னம்மான்னு என்ன பார்த்து கேட்டா நான் எங்கடா மூஞ்ச கொண்டு வச்சுக்குவேன்? அத்த நினைச்சதாம்மா எனக்கு மனசு கவலையாக்குதுமா. நாளைக்கே வேணா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா. அபிராமிகா வரத்துக்குள்ள அம்பிகா பாப்பா கட்சின்னு சாமி கிட்ட ஒரு மஞ்சத்துல துட்ட வச்சு வேண்டிக்கம்மா. நம்மளுக்கெல்லாம் அதை விட்டா வேற என்னமா இருக்கு? ஒன்னும் புரியலம்மா.
அம்மா இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிய வேணாம்மா. தெரிஞ்சதுன்னா அக்கா வேலை தாங்கிக்க முடியாதும்மா. அம்மா மகமாயி, நான் என்ன பண்ணுவேன்? யார் வீட்டு குழந்தையோ இங்க வந்து இப்படி படா பட்டினுக்குதே. இந்த மூதேவி அந்த குழந்தைய தீட்டியே அனுப்பிச்சு. அம்மா அம்பிகா, நீ எங்கம்மா இருக்கிற? நீ எங்க இருந்தாலும் வந்திருக்கன்னு. அம்மா அம்மா கண்டிஷனில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லையா? அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஸ்பெக்டர், மெடிக்கல் சயின்ஸ்ல எவ்வளவோ முன்னேற்றம் வந்துருச்சு. பட் ஸ்டில் கோமாங்கிறதே ஒரு புரியாத புதிர் தான். ஆனா மேடம் விஷயத்துல அது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. அப்ப என்னதான் வழி? இப்போ எதுவும் சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் மேடத்துக்கு சுயநனவு திரும்பலாம், இல்லைன்னா இது முடிவில்லாத தூக்கமாகவும் மாறிடலாம். ஓகே டாக்டர், நான் வரேன். சாரி, உங்களை கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. நோ ப்ராப்ளம். உங்க கடமையும் மேடம் மேல வச்சிருக்கிற அக்கறையும் மரியாதையும் எனக்கு நல்லாவே புரியுது. இது சம்பந்தமா நீங்க எப்ப வேணா என்கிட்ட பேசலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ டாக்டர். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் ரவி. அபிராமி குற்றத்தை ஒத்துக்கிட்டாளா? எதுக்காக என் ஒய்ஃபை ஷூட் பண்ணான்னு சொன்னாளா? இல்ல, இது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரியான பதில் இன்னும் வரல. ஒரு கொலகாரி கிட்ட கெஞ்சி குஞ்சி கேட்டா பதில் சொல்ல மாட்டா. 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வாய திறப்பா.